அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல யூஸ்ட் பைக் ஆர் செகண்ட் ஹேண்ட் பைக் வாங்கும்போது கவனிக்க வேண்டிய முக்கிய அம்சங்களை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ஓல்டு பைக்ஸை வாங்குறதுல உள்ள ப்ராப்ளம்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சில டிப்ஸும் பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. யூஸ்ட் பைக் வாங்குற பிளான்ல இருந்தா எக்ஸ்ட்ரா கவனமும் அதிகப்படியான சர்ச்சிங்கும் மஸ்ட். அப்புறம் செகண்ட் ஹேண்ட் பைக்ஸை ஏன் சூஸ் பண்றீங்கன்னு உங்களை நீங்களே சில கொஸ்டின்ஸ் கேட்டு ப்ராப்பரா டிசைட் பண்ணுங்க. அந்த கேள்விகள் என்னென்னா, ஃபர்ஸ்ட் எந்த மாதிரியான பைக் பாக்குறீங்க? மார்க்கெட்ல பலவிதமான மாடல்ல பைக் சேல்ஸுக்கு இருக்கு. லைக் ஸ்கூட்டர், கம்யூட்டர், க்ரூசர், ஸ்போர்ட்ஸ் அண்ட் பிரீமியம் பைக்ஸ். இதுல உங்களுக்கு எது சூட்டபிளா இருக்கும், எது ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பாருங்க. செகண்ட், ஏன் யூஸ்ட் பைக் வேணும்? மார்க்கெட்ல நியூமரஸ் மாடல்ஸ், டிஃபரெண்ட் என்ஜின் ஆப்ஷன்ஸ்ல கம்மி இன்ட்ரெஸ்ட்ல கிடைக்கும் போது செகண்ட் ஹேண்ட் பைக் எடுக்கிறது கம்மி பிரைஸ்ல டீசென்ட் கண்டிஷன்ல உள்ள பைக்கை சூஸ் பண்றதுக்கு தான். ஸோ யூஸ்ட் பைக்கை தேடும் போது பொறுமையா இருந்து கவனமா சூஸ் பண்ணுங்க. தேர்ட், எந்த பிராண்ட் சூஸ் பண்ணலாம்? மார்க்கெட்ல இருக்கிற டாப் பிராண்ட்ஸோ இல்ல உங்க ஃபேவரட் பிராண்டோ எதா இருந்தாலும் அந்த பிராண்ட் பத்தி ஃபுல்லா தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. அந்த பிராண்டோட என்ஜின் எப்படி, சர்வீஸ் காஸ்ட் எவ்வளவு வரும், இம்பார்ட்டண்டா ரீவேல்யூவேஷன் நல்லா இருக்குமான்னு செக் பண்ணுங்க. நாலாவது, ஏன் இந்த பிராண்டை சூஸ் பண்ணணும்? நீங்க சூஸ் பண்ண பிராண்ட் உங்க சாய்ஸோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சஜஸ்ட் பண்ண பிராண்டோ அதுல எந்த மாடல் நல்ல மைலேஜ் கொடுக்கும்னு தெரிஞ்சு அதை வாங்குங்க. பிகாஸ் யூஸ்ட் பைக்ஸோட மைலேஜ் எப்பவும் சிறப்பா இருக்காது. அஞ்சாவது, பைக்கோட சர்வீஸ் ப்ராப்பரா நடந்திருக்கான்னு பாருங்க. பைக்கை ரெகுலரா சர்வீஸ் பண்ணிருக்காங்களான்னு அவசியம் கேட்டு வச்சுக்கோங்க. சர்வீஸை வச்சுதான் ஒரு பைக்கோட குவாலிட்டியை டிசைட் பண்ண முடியும். அப்புறம் பைக்கை சர்வீஸ் சென்டர்ல விடுறாங்களா இல்ல தெரிஞ்ச மெக்கானிக் கிட்ட விடுறாங்களான்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டா பைக்கை பத்தி இன்னும் நல்லா புரிஞ்சுக்க முடியும். ஆறாவது, ஓனர் உங்களுக்கு தெரிஞ்சவங்களா இல்ல கன்சல்டன்சியா? யூஸ்ட் பைக்கை யார்கிட்ட இருந்து வாங்குறீங்களோ அவங்க உங்களுக்கு நல்லா தெரிஞ்சவங்களா இருந்தா பெட்டர். ஆட்டோ கன்சல்டன்சில வாங்குற பிளான்ல இருந்தா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற கன்சல்டன்சில வாங்குங்க. அப்பதான் ஃபியூச்சர்ல அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏழாவது, டாக்குமெண்ட்ஸ் பத்தின தெளிவு. டாக்குமெண்ட்ஸ் தான் பைக்கோட மெயின் திங். ஒரு டாக்குமெண்ட் இல்லாத பைக்கை வாங்குறது இல்லீகல். இன்கேஸ் டாக்குமெண்ட் இல்லாத பைக்கை வாங்கி போலீஸ் பிடிச்சா பைக்கை சீஸ் பண்ணி உங்களை கொஸ்டின் பண்ணவும் ரைட்ஸ் இருக்கு. ஸோ செகண்ட் ஹேண்ட்ல பைக் வாங்கும்போது டாக்குமெண்டேஷன் பத்தி தெரிஞ்சவங்களை கூட்டிட்டு போங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கடைசியா நீங்க சூஸ் பண்ண பைக்ல எதெல்லாம் கண்டிப்பா கவனிக்கணும் தெரியுமா? மேனுஃபேக்சர்ட் இயர், அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த இயரை வச்சுதான் பைக்கோட என்ஜின் லைஃபையும் பைக்கோட ரீவேல்யூவேஷன் காஸ்டையும் டிசைட் பண்ண முடியும். ரெண்டாவது, பைக்கோட லுக்ஸ் அப்பீலிங்கா இருக்கா இல்ல மைனர் ஆர் மேஜர் டேமேஜ் இல்லாம இருக்கான்னு கண்டிப்பா பார்க்கணும். மூணாவது, அந்த பைக் டோட்டலா எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் கிளாக் பண்ணிருக்குன்னு கண்டிப்பா பார்க்கணும். அதுதான் என்ஜினோட லைஃபை வேல்யூ பண்றதுல வைட்டல் ரோல் பிளே பண்ணுது. ஃபோர்த், டாக்குமெண்ட்ஸ் கரெக்டா இருக்கா இல்லையான்னு பார்த்து வச்சுக்கணும். அப்படி கரெக்டா இருந்தா அது கரண்ட் ஓனர் நேம்ல இருக்கா, அப்புறம் ஏதாவது லோன்ல இருக்கான்னு தரவா பார்த்துக்கிறது நல்லது. அஞ்சாவது, ரொம்ப இம்பார்ட்டன்ட், இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்கா இல்ல எவ்வளவு இயர்ஸ் இன்சூர் பண்ணாம இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. பிகாஸ் ஒரு பைக் ரொம்ப இயர்ஸா இன்சூர் பண்ணாம இருந்தா ரெக்கார்ட்ல பிளாக் மார்க் விழுகும். சோ ஃபியூச்சர்ல பைக்கோட வேல்யூ டிராப் ஆக சான்சஸ் இருக்கு. ஆறாவது, நீங்க சூஸ் பண்ண பைக்குக்கு உங்க ரேட்டிங் எவ்வளவுன்னு கனெக்ட் பண்றது அட்வைசபிள். அதை வச்சு கூட பைக்கோட வேல்யூக்கு ஏத்த மாதிரி பார்கெயின் பண்ண உங்களுக்கு ஈஸியா இருக்கும். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், மார்க்கெட்ல அந்த பைக்கோட ரீசேல் வேல்யூ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு செக் பண்ணுங்க. எக்ஸாம்பிளுக்கு ஹீரோல ஏதாவது பைக் வாங்குறதா இருந்தா அந்த ஷோரூம்க்கு கால் பண்ணி அந்த குறிப்பிட்ட பைக்கோட ரீவேல்யூஷன் காஸ்ட் பத்தி தெரிஞ்சுக்கலாம். அவங்களும் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. சோ ஹெசிடேஷனே வேணாம். இப்ப பார்த்த 7 பாயிண்ட்ஸை ரொம்ப கான்சியஸா ஃபாலோ பண்றது ரொம்ப அவசியம்.